வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாம் பார்க்க போகிறது பயணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். தொழுகையின் நேரங்களை கவனத்தில் கொண்டு இயன்ற அளவு குறைவான நேரத்தில் சென்றடையக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் புறப்பட்டாலோ அல்லது எவரேனும் பயணம் அனுப்பினாலோ பொதுவாக வியாழக்கிழமையை பயணத்துக்கு பொருத்தமான நாளாக கருதினார்கள். தன்னந்தனியாக பயணம் மேற்கொள்ளாதீர்கள். இயன்றவரை குறைந்தபட்சம் 3 நபர்களையாவது உடன் அழைத்து செல்லுங்கள். இது வழியில் உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுடைய மற்ற பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை சீர் செய்து கொள்வதற்கு உதவியாகவும் இருக்கும். அது மட்டுமின்றி மனிதன் தன்னை பெரும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளலாம். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் தனியாக பயணம் மேற்கொள்வதால் ஏற்படும் தீங்குகளை நான் அறியும் அளவுக்கு மக்கள் அறிவார்களானால் அவர்களில் எவரும் இரவில் தனித்து பயணம் செய்ய மாட்டார். ஆதாரம் புகாரி. ஒருமுறை ஒருவர் நீண்ட தூரத்திலிருந்து பயணம் செய்து அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்துக்கு வந்தார். அவரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடன் பயணத்தில் வந்தது யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இறைத்தூதர் அவர்களை, நான் தனித்துதான் பயணம் வந்தேன் என்று பதிலளித்தார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தனித்து பயணம் செய்வது சைத்தானுடைய பயணமாகும். அதற்கு மேல் 3 பேர் சேர்ந்து பயணம் செய்வதே உண்மையான பயணமாகும் என்று கூறினார்கள். ஆதாரம் திருமிதி. திருமண உறவு விலக்கப்பட்டவருடன் அல்லது பெண்கள் தங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம். சிறிதளவு தூரமான பயணமே என்றாலும் கவனமாக இருத்தல் வேண்டும். பெண்கள் தனித்து பயணம் செய்ய வேண்டாம். அரை நாளை விட குறைவான காலம் கொண்ட பயணமாக இருப்பின் அப்படி பயணம் செய்வதில் தவறில்லை. ஆயினும் பாதுகாப்பின் தேட்டமாக எப்பொழுதும் தனியாக பயணம் செய்வதை தவிர்ப்பதே சிறந்தது. அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் மற்றும் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணும் 3 இரவு பகல் அல்லது அதற்கு மேலாக தனித்து பயணம் செய்ய வேண்டாம். அவ்வாறு அவள் நீண்ட பயணம் செல்ல வேண்டுமெனில் அவளுடைய தந்தை அல்லது சகோதரன் அல்லது கணவன் அல்லது பிள்ளை அல்லது திருமண உறவு விலக்கப்பட்டவர்கள் எவராவது உடன் இருக்க வேண்டும். ஆதாரம் புகாரி. மற்றொரு சந்தர்ப்பத்தில் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் ஓர் இரவு பகல் கூட தனியாக பயணம் செய்ய வேண்டாம். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். பயணத்தை துவங்கும் போது வாகனத்தில் அமர்ந்து வாகனம் புறப்பட்டதும் பின்வரும் பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும். இறைவா, இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் உன் உவப்பையும் தேடித்தரும் செயல்களை புரியும் பேற்றினையும் வழங்குவாயாக. இறைவா, இந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக. இந்த பயண தூரத்தை சுருக்குவாயாக. இறைவா, இந்த பயணத்தில் நீயே துணையாக இருக்கின்றாய். நீயே எனக்கு பிறகு என் குடும்பத்தாருக்கு தலைவனாகவும் கண்காணிப்பாளனாகவும் இருக்கின்றாய். இறைவா, பயணத்தின் சிரமங்களை விட்டும் அருவருப்பான காட்சிகளை விட்டும் உன் பாதுகாவலை தேடுகின்றேன். என் பொருள், என்னை சார்ந்தவர்கள், என் குழந்தைகளை தீயவற்றின்பால் திருப்புவதை விட்டும் நன்மைக்கு பிறகு தீய வழியை விட்டும் கொடுமைக்கு ஆளாவரின் சாபத்தை விட்டும் உன்னுடைய பாதுகாவலை தேடுகின்றேன். ஆதாரம் முஸ்லிம், அபுதாவுத், திருமிதி. பயண வழியில் பிறருடைய வசதியையும் இளைப்பாறுதலையும் கவனத்தில் வையுங்கள். சக பயணிக்கும் உரிய உரிமை இருக்கிறது. திருமறை கூறுகிறது, பக்கத்தில் இருக்கும் நண்பருடன் நயமாக நடந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் நண்பர் என்பதன் பொருள் இதுவே. எந்த நேரமாவது, எங்கேயாவது, எப்போதாவது உங்களுடன் இருந்த ஒருவரை குறிக்கும். பயணத்தின் போது ஒரு சிறிது நேரம் தங்களுடன் இருந்தவரின் உரிமை இதுவே. தம் பயணத் தோழரிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் சொல்லால், செயலால் உடல் ரீதியான அல்லது உள்ளம் ரீதியான எந்த ஒரு துன்பமும் அவருக்கு ஏற்படாதிருக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், சமூகத் தலைவன் அதன் பணியாளன் ஆவான். எவர் ஒருவர் பிறருக்கு தொண்டு புரிவதில் முந்திக் கொள்கிறாரோ நன்மையின் பாதையில் முன்னேறக்கூடியவர். அவரை விட யாருமில்லை. ஆனால் ஷஹீதானவர் இறைவழியில் உயர் தியாகம் புரிகிறவர் மட்டுமே அவரை விட முன்னேறியவர் ஆவார். ஆதாரம் மிஸ்காத். பயணத்தை துவங்கும் போதும் பயணத்தை முடித்து திரும்பும் போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 2 ரக்காத் நஃபில் துப்ரை தொழுகை தொழுது கொள்ளுங்கள். இது அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாக இருந்தது. பயணத்திலிருந்து எவரேனும் திரும்பி வந்தால் அவரை வரவேற்க செல்லுங்கள். இன்னும் அன்பான கனிவான வார்த்தைகளில் அவருடன் பேசுங்கள். தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ப அவருடன் கைகுலுக்கிக் கொள்ளுங்கள் அல்லது அவரை கட்டித் தழுவி கொள்ளுங்கள். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.